வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஃபோர் சைட் சேனல். இந்த வீடியோவை தேர்ந்தெடுத்தமைக்கு நன்றி. இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. உலகில் பல நூறு வகையான உணவு வகைகள் இருக்கின்றன. இதில் நாம் அவ்வப்போது உண்ணாத உணவு வகைகளும் பல உண்டு. அப்படி நாம் வழக்கமாக சாப்பிடாத உணவுப் பொருட்களில் ஒன்றுதான் காளான், மஷ்ரூம். காளான் சாப்பிடுவதால் ஏற்படும் பல வகையான நன்மைகள் குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக காணலாம். அதற்கு முன்னர் காளானை தேர்ந்தெடுப்பதும் மிக முக்கியமாக ஒன்றாகும். காளான் வெள்ளை நிறமாக இருக்க வேண்டும். பழுப்பு நிறமாகவோ காக்கி கலராகவோ மாறியிருந்தால் அதை பயன்படுத்த வேண்டாம். அது சில நாட்கள் ஆன காளானாகும், புதிதானது அல்ல. ஆகையால் வெள்ளை நிறத்தில் இருக்க வேண்டும். அந்த காளானின் கீழ்ப்பகுதி ஸ்டெம் என சொல்லப்படுகின்ற தண்டு அந்த மேலே உள்ள குடை பகுதியுடன் ஒட்டியிருத்தல் வேண்டும். சற்று விலகி கேப்புடன் இருந்தால் அது பழைய காளான் என்று பொருள். ஆகையால் அந்த ஸ்டெம் தண்டு பகுதி மேலே உள்ள குடல் பகுதியுடன் இணைத்திருத்தல் வேண்டும். அதனுடன் வெள்ளை நிறத்தில் இருத்தல் வேண்டும். புதிய காளான்களை பலர் குடிசை தொழிலாகவும் செய்து வருகின்றனர். ஆகவே அதை தேர்ந்தெடுத்து வாங்கி முடிந்தளவு வீட்டிலே சமைத்து உண்ணுதல் வேண்டும். காளானை சமைக்கும் பொழுது அதிக அளவு மசாலா பொருட்கள் சேர்க்காவண்ணம் சமைத்தால் அதன் பயன்களை அப்படியே பெறலாம். மேலும் சாலையோரம், கடைகளில் மற்றும் வெளியே சாப்பிடுவதை தவிர்த்தல் நல்லது. காளானில் செலினியம் எனப்படும் ரசாய மூலக்கூறுகளை அதிகம் கொண்டது. காளான் சாப்பிடுவர்களுக்கு உடலில் இந்த செலினியம் சத்து அதிகரித்து உடலில் எலும்புகளின் உறுதித்தன்மை அதிகரிக்கப்படுகிறது. பற்கள், நகங்கள், தலைமுடிகள் வளர்ச்சிகளுக்கு இது உறுதுணையாக இருக்கும். ஆண்களுக்கு உயிரணுக்களை அதிகப்படுத்தி மலட்டுத்தன்மையை நீக்குகிறது. எனவே கால்சியம் சத்து குறைபாடுகள் மற்றும் முடி உதிர்வு மற்றும் பற்கள் சார்ந்த பிரச்சனைக்கு காளான் ஒரு மிக சிறந்த தீர்வு ஆகும். உடலில் ஓடும் இரத்தத்திற்கு இரும்பு சத்து மிகவும் அவசியமாகும். இந்த இரும்பு சத்து உடலுக்கு வலு சேர்த்து காயங்களிலிருந்து உடலை வேகமாக ஆற்றும் வேலையை திறம்பட செய்கிறது. செம்பு சத்து ஈரலில் லிவர் பணிகளை திறம்பட செய்ய ஊக்குவிக்கிறது. காளான் இந்த இரண்டு சத்துக்களையும் அதிகம் கொண்டது. உணவாக உண்ணப்படும் காளான்களில் பல வகைகள் உள்ளன. அனைத்து காளான்களிலும் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கிறது. பொட்டாசியம் நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்களில் இருக்கும் இறுக்கத்தை தளர்த்தி இரத்த அழுத்தம் உயராமல் தடுக்கிறது. வாரம் ஒரு முறை காளான் உணவுகளை சாப்பிடுவதால் இரத்த அழுத்த பிரச்சனைகள் குறையும். உடல் எடை அதிகரிப்பது ஒரு கவலைக்குரிய பிரச்சனையாகும். உணவு கட்டுப்பாட்டுடன் உடற்பயிற்சி செய்து உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் கொழுப்பு இல்லாத நார்ச்சத்து நிறைந்த காளான் கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை அதிகம் சாப்பிட்டு வருவது உடல் எடையை குறைக்கும் முயற்சியில் நல்ல பலனளிக்கும். எர்கோத்தியோனின் எனப்படும் மூலப்பொருள் காளானில் அதிகம் உள்ளது. இது இரத்தத்தில் கலந்து அதிலிருந்து நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்த உதவும். வெளியிலிருந்து உடலுக்குள் வரும் நோய்களை உண்டாக்கும் ஆபத்தான நுண்ணுயிர்களை எதிர்த்து அவற்றை அழித்து உடலை தொற்று நோய்கள் அண்டாதவாறு காக்கிறது. காய்கறிகளில் பொதுவாக வைட்டமின் டி சத்து இருப்பது மிகவும் அரிதாகும். ஆனால் காளான் இந்த வைட்டமின் டி சத்தை அதிகம் கொண்டிருக்கிறது. மேலும் உடலுக்கு தேவையான கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்களை காளான் கொண்டிருப்பதால் அதை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு உடலுக்கு தேவையான சக்தியை தருகிறது. காளான் புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்த போது சிறந்த பலன் தந்ததாக ஆய்வுகள் கூறுகின்றன. அதிலும் குறிப்பாக மார்பக புற்று, பிராஸ்ட்ரேட் புற்று போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் காளானை சாப்பிட்டு வந்தபோது அதிலிருந்து புற்று செல்களை அழிக்கும் ரசாயனங்கள் மேற்கூறிய புற்றுநோயாளிகளின் நோய் பரவும் தன்மையை கட்டுப்படுத்துவதில் சிறப்பாக செயலாற்றுகிறது. கொலஸ்ட்ரால் கொழுப்பின் ஒரு வடிவமாகும். பக்கவாதம், இதய நோய்கள் போன்றவற்றை தடுப்பதற்கு உடலில் சரியான அளவில் கொலஸ்ட்ரால் இருக்கல் வேண்டும். காளான் அதிக சாப்பிட்டு வருபவர்களுக்கு உடலில் கெட்ட கொழுப்பு அதிகம் சேராமல் கொலஸ்ட்ராலின் அளவை சரியான விகிதத்தில் பராமரித்து உடலுக்கு நன்மை செய்கிறது. நீரிழிவு சர்க்கரை நோய் எனப்படும் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த உணவாக காளான் இருக்கிறது. இதில் குறைந்த அளவே கார்போஹைட்ரேட் சத்து இருப்பதால் உங்களின் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சரியான விகிதத்தில் வைக்கிறது. தினமும் ஒரு முறை சிறிதளவு காளான் உணவை சாப்பிடுவது நீரிழிவு நோயாளிகளுக்கு உடல் பலத்தை அளிக்கும். இரத்த சோகை அனீமியாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த உணவு காளான் ஆகும். காளான் இரும்பு சத்து அதிகம் கொண்டது. இதில் நிறைந்திருக்கும் இரும்பு சத்துக்களை நமது உடல் விரைவாக ஏற்றுக்கொள்வதால் இரத்தத்தில் சிவப்பு இரத்த அணுக்களின் உற்பத்தி அதிகரித்து இரத்த சோகை குறைபாடு நீங்கி உடல் பலம் பெற தொடங்கும். எனவே காளானை உணவில் அன்றாடம் பயன்படுத்துவோம். நோய்களிலிருந்து காத்துக்கொள்வோம்.
இந்த வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடித்திருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகம் இருப்பின் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற அற்புதமான பயனுள்ள பல வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பெற கீழே உள்ள சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகே இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொண்டால் எங்களின் வீடியோக்கள் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நன்றி, வணக்கம்.